பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, சின்ன காணொலியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நாள்ல நான் தியானித்த ஒரு வாக்கியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யூ ஆர் அ கேட்டலிஸ்ட், அ சேஞ்ச் ஏஜென்ட் என்ற ஒரு வார்த்தையை நான் படிக்க இருந்தது. இந்த கேட்டலிஸ்ட் என்ற வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது, அதை தியானிக்க அழைத்தது. இஃப் யூ ஆர் கெமிஸ்ட்ரி டீச்சர், நீங்க ஒரு வேதியியல் ஆசிரியராக இருந்தால் இந்த வினையூக்கி கேட்டலிஸ்ட் என்ற வார்த்தையினுடைய ஆழத்தை அதிகமாக தெரிந்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். வினையூக்கி ஆர் கேட்டலிஸ்ட் என்றால் என்ன அப்படின்னு தியானிக்கும் பொழுது, தானே அழிந்து போகாமல், தானே நிரந்தரமாக எந்த மாற்றத்தையும் உருவாக்காமல் ஒரு வேதிவினையினுடைய வேகத்தை அதிகரிக்கிற ஒரு பொருள் தான் இந்த வினையூக்கி. அவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வினையூக்கிய ஒரு சின்ன கொஞ்சம் அளவு போட்டாலும் கூட அந்த வேதிவினையினுடைய மாற்றத்தை, இறுதி விளைவையும் கூட, அந்த எண்ட் ப்ராடக்டையும் கூட எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அதனுடைய செயல்பாட்டு வேகத்தை குறைத்து அது எந்த ஒரு வினையை அதிகரிக்க வேண்டுமோ அந்த வினையினுடைய வேகத்தை அதிகரித்து அவருடைய செயல்பாட்டை முடிக்கக்கூடிய தன்மை கொண்டதான் இந்த வினையூக்கி. எனக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளே, நீங்களும் நானும் ஒரு வினையூக்கியாக வாழ, மாற்றத்தை தூண்டுகிற ஒரு வினையூக்கியாக, மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு கருவியாக, மாற்றத்தை தொடங்குகிற ஒரு சக்தியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் நம்மை அழைத்த போது, அபிஷேகித்த பொழுது, தாயில் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்தெடுத்த பொழுது நம் மீது ஒரு தரிசனத்தை வைத்தார், ஒரு திட்டத்தை வைத்தார். அந்த திட்டத்தையும் அந்த தரிசனத்தையும் நிறைவேற்றுவதற்கான வல்லமையும் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவனுக்கு பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்துல அநியாயங்களும், அக்கிரமங்களும், தீமையும், வன்முறைகளும், இருதயத்துல குழப்பங்களும், போராட்டங்களும், நீதியற்ற இரக்கமற்ற செயல்களும் நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, சமுதாயத்துல, நாம் வேலை செய்கிற இடங்கள்ல நானும் நீங்களும் எப்படி ஒரு வினையூக்கியாக இருந்து ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற அழைப்பையும் அபிஷேகத்தையும் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி தியானிக்க இன்றைய நாளில் நம் ஆண்டவர் நம்மை அழைக்கப்படுகிறார். நம்முடைய வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம். ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்துல, நம்ம உலகத்தோடு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழாதபடி, உலகத்தோடு இரண்டர கலந்து விடாதபடி நம்முடைய உள்ளம் ஒரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக்க மலை மேல் இருக்கிற நகர் மறைவா இருக்க முடியாது என்று சொல்லி நம்முடைய ஒரு வார்த்தையும், சொல்லும், செயலும், நடைமுறை வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வெளிச்சமாக, ஒளியாக இருக்க வேண்டும். அதனை பார்க்கிற நம்மை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகள், உறவுகள் யாரும் நம்மில் இருக்கிற கிறிஸ்துவை கண்டு, நம்மில் செயலாற்றுகிற கிறிஸ்துவின் வல்லமையை கண்டு நம் பரலோக தகப்பனை மகிமையடை செய்வார் என்று சொல்லும் வார்த்தையை வாசிக்கிறோம். அவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை நமக்குள் ஏந்தியவர்களாக, நமக்குள் தாங்கியவர்களாக, நமக்குள் சுமந்தவர்களாக, இந்த வினையூக்கியை போல அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு உந்து சக்தியாக வாழ இறைவன் நமக்கு அருள் தரும்படி இன்று நாள்ல மன்றாடுவோம். God bless you.